அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நம்ம நேற்று சந்தையோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஆப்ஷன் பிரீமியத்தின் விலையின் அடிப்படையில் எப்படி எடுப்பது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே கணக்கிட்டு பார்த்துட்டோம். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நம்மளோட குறுகிய எல்லை ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது 17,521லேருந்து 17,831 அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அப்போ இதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 17,633. ஸோ இன்று பாருங்கள், சந்தை இந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்திருக்கு 17,633. ஆனால் அதே மாதிரி மார்க்கெட்டோட ஹை ரேஞ்ச் பாருங்கள் 17,831. அந்த ரேஞ்சை தான் இன்றைக்கி மார்க்கெட் அந்த இடத்துல கரெக்டாக ஹையாக எடுத்திருக்கு. அப்போது நம்ம என்ன சொல்கிறோம், குறுகிய எல்லைக்குள்ள வால்டைல் இந்த எல்லையை கடக்கும் பொழுது சக்தி இருந்தால் ஒருமுக பயணமாக மாறும், அப்படி இல்லைன்னா இதற்குள் தான் சந்தை இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த எல்லைக்கோட்டை எவ்வளவு கணக்கச்சிதமாக அதை மதித்திருக்காங்கன்னு பாருங்கள். அந்த நம்ம போட்ட கோட்டை அவ்வளோ தூரம் இம்பேக்டட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 நம்ம கொடுத்தது அதுவும் ரியாக்ட் பண்ணியிருக்கு. அந்த இடத்துல நம்மளுக்கு கரெக்டாக அந்த இடத்துல மதிச்சிருக்கு. அப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு இம்பேக்டட் கொடுக்குது அப்படின்னா ஆப்ஷன் ப்ரீமியம் ஹெட்ஜிங்கிறது எவ்வளோ வலிமை மிக்கது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சந்தை பார்த்திங்கன்னா இன்றைக்கி லோ 17,600 லோ, நேற்றைய லோ 17,623. அப்போ நேற்றைய லோவை கடந்து கட் பண்ணி கீழே போயிருக்கு. ஆனால் அதற்கு கீழே நிலை பெறலைங்கும் போது அதனுடைய எல்லையை தாண்டி மார்க்கெட் நேற்றைய ஹையை கடந்துள்ளது. அப்போ இன்றைக்கி லோவுக்கும் ஹைக்குள்ள வித்தியாசம் பார்த்தா 242 புள்ளிகள். சந்தை நம்மளுக்கு இம்பேக்டட் ஜோன் 150 to 200 புள்ளி அது நம்மளுக்கு அமைந்து விட்டது. இப்போ சந்தை பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 17,800 கால், 18,000 கால், 17,700 புட் அண்ட் 700 கால். அப்போ 17,700ங்கிறது மிகப்பெரிய சப்போர்ட்டாக அமையக்கூடும். அப்போ மார்க்கெட் 17,000 புட்டு 17,800 கால்னா அப்போ 17,750ங்கிறது முக்கிய லெவல். அடுத்தது 17,700ம் 18,000 அப்போ மோதக்கூடிய இடம் 17,850. ஸோ 17,850ம் 17,750 ரொம்ப மிக முக்கியமான லெவலாக இருக்கும். அப்போ 17,750க்கு கீழ் நிலை பெறுவதும் 17,850க்கு மேல் நிலை பெறுவதும் ஒரு முக்கிய லெவலாக அமையக்கூடும். சந்தையோட ரெசிஸ்டன்ஸ் அந்த குறுகிய எல்லைன்னு பார்த்துட்டா 17,703லேருந்து 17,953 இதுக்குள்ளே வால்டைல் ரேஞ்ச் இருக்கக்கூடும். ஒன் சைடு மூவ்மெண்ட்டாக மாறணும்னா இந்த எல்லையை கடந்தால் மட்டுமே முடியும். அப்போ வைட் ரேஞ்ச் 17,550 to 18,050. இப்போ ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ் பார்த்தீங்கன்னா 17,894, 17,953, 18,060. சப்போர்ட் பிளேஸ் 17,794, 17,703, 17,558. இப்போ இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ்னு சொல்லணும். இண்டெக்ஸ் ரேஷியோ அப்படின்னா நிஃப்டி 17,000, பேங்க் நிஃப்டி 37,000 அப்படின்னா அப்போது இதுக்கு ரெண்டுக்குமே உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 2xன்னு சொல்லுவாங்க. 2.2x, அதாவது நிஃப்டியின் 2 மடங்கு, நிஃப்டியோட 2 மடங்குன்னு அர்த்தம். நிஃப்டியோட 2 மடங்கு. அப்போது இன்றைக்கி நிஃப்டி 234 புள்ளிகள் ப்ளஸ்னா பேங்க் நிஃப்டி கம்பல்சரி 500 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவ் இருந்திருக்கணும். அது நடைபெறல. அந்த ஷார்ட்டேஜ் நம்மளுக்கு அமைந்துள்ளது. பேங்க் நிஃப்டியோட லோ பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 37,370 சப்போர்ட் 1, 37,931 ரெசிஸ்டன்ஸ் 1. இந்த சப்போர்ட் 1க்கும் ரெசிஸ்டன்ஸ் 1க்குள்ளே தான் சந்தை நிலை பெற்றிருக்கு. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது சப்போர்ட் 1லேருந்து ரெசிஸ்டன்ஸ் 1 கடக்கலை அப்படிங்கும்போதே சந்தை அதற்குள்ளே உண்டான பயணத்தை முடித்துள்ளது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை நம்மளுக்கு நேற்றைய ஹை லோ பிரேக் பண்ணவே இல்லை. நேற்றைய இன்சைட் பார்ன்னு சொல்லுவாங்க சார்ட் பேட்டர்னில். அது நம்ம சார்ட் பேட்டர்ன் பார்க்க மாட்டோம். ஆனால் உங்களுக்கு புரிதலுக்கோசரம் நம்ம சொல்கிறோம். நேற்றைய ஹையும் கடக்கலை, நேற்றைய லோவும் கடக்கலை. அப்படி அந்த சமயத்தில் அதற்குள்ளே இருக்கும்போது அதோட வால்டைல் மூமெண்ட் பெரிதாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ சந்தைக்கு மல்டிபிள் ஹெட்ஜ்னு சொல்லுவாங்க. 37,000 புட், 37,500 புட், 38,000 கால். அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் 37,750, அது சரியாக 37,750 தான் மார்க்கெட் இருக்குது. 37,000க்கும் 38,000க்கு அப்போ 37,500. ஸோ மார்க்கெட் 37,500க்கு கீழ் நிலை பெறுவதும் 37,750க்கு மேல் நிலை பெறுவதும் இதற்குள் ஒரு வெற்றிடம் போல் சந்தை இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும்.
பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்ச் 37,483லேருந்து 38,259 வரை ஷார்ட் ரேஞ்ச். ஒயிட் ரேஞ்ச் பார்த்தா 37,030லேருந்து 38,570. நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 38,153, 38,259, 38,357. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 37,593, 37,489, 37,285. ஸோ ஆப்ஷன் பிரீமியத்தோட அடிப்படையில் எதுக்குன்னா ஆப்ஷன் பிரீமியம் தான் நம்மளுக்கு ஹெட்ஜிங், அதன் அடிப்படையில் தான் நம்ம இதை பார்க்குறோம். இதற்குண்டான கட்டண பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். விருப்பம் உள்ளவங்க வந்து நான் கட்டண பயிற்சியில் இணையலாம். டிஸ்கிரிப்ஷனில் அதை கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதனை பயன்படுத்தி நீங்கள் வந்துட்டு அதனை பற்றி தகவல் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.